இல்லை, இந்த விஷயம் ரொம்ப ஆபத்தானது. நான் சொல்கிறேன், நாங்களும் சொல்கிறோம், நான் தமிழர் கட்சி அது எல்லாமே எதிர்பார்த்தாங்க. ஏன் சீரல அப்படி கேள்வி இருக்கு. இல்லை, அதுதான் சொல்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலையை நீங்கள் வந்து தொடர்ச்சி உள்ள வந்து குடைந்து நீங்கள் ஸ்டெர்லைட் ஆலை இல்லைன்னா காப்பருக்கு என்ன பண்ணுவீங்க? இந்திய நாடே காப்பருக்காக ஸ்தம்பிச்சு போயிடும். என்னாச்சு? சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை தனித்துவமாக இயங்குகிற நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தனித்து போட்டி அப்படின்பது தொண்டர்கள் மத்தியில் ஒரு விதமான சோர்வு ஏற்படுத்தாது. ஒரு கட்சிக்கு எப்போ சோர்வு வரும் அப்படின்னா, தன் தொண்டனை ஏமாற்றக்கூடிய இடத்துல, தொண்டனை வந்து அவமானப்படுத்தக்கூடிய இடத்துல, இதனால வந்து இந்த மலையை குறைஞ்சதுனால இவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும், தாதுக்கள் கிடைச்சிருக்கும், அதை வைத்து இந்தியா பெரிய வல்லரசு ஆயிரும். நாளை காலையிலே அது வல்லரசு ஆயிரும். வல்லரசு தடுத்தது இவர்கள். வலுவான கூட்டத்தை அண்ணன் சீமான் அவர்கள் சேர்த்து வச்சிருக்காரு. எங்கள் இனம் செத்து போச்சு, எல்லாம் கையது நிலையில நின்னோம், ஐயோ இவ்வளவு பேர் சாகுறானே, இந்த தடவை எங்களுக்கு வாக்கு போட்டிருக்கோன்னு சொல்ல வச்சுட்டாரு வச்சுங்களேன். அன்னைக்கு இந்த கூட்டம் கலந்துரும். மோடி மாதிரியா இருக்க அதானிக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல இங்க இருக்கக்கூடிய அரசுகள் அவர்களுக்காக சப்போர்ட் பண்றாங்க இங்க பலர். இதைதான் மோடி அரசு எல்லா இடத்துலயும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன நல்லது செஞ்சுட்டாங்களா கொடுக்குறாரு? அப்படி இல்லை, யார் வந்தாலும் துண்டை போட்டு வச்சுக்கோ, இவருக்கு கொஞ்சம் கொடுத்துக்கோ, அவருக்கு கொஞ்சம் கொடுத்துக்கோன்னு போட்டு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் விவாதங்கள் ஒரு பக்கம் நடைபெற்று வந்தாலும் சுற்றுச்சூழல் குறித்து அதை பேச வேண்டிய பொறுப்பும் கட்டாயமும் ஒவ்வொரு ஊடகவியலாளருக்கும் பத்திரிகையாளருக்கும் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் அந்த நிகழ்ச்சியும் கட்டமைக்கப்படுகின்றது. ஆரவள்ளி மலைத்தொடர் விவகாரம், அது சார்ந்து பேசப்பட்டு வரும் விவகாரம், பல்வேறு நிகழ்வுகள், சுற்றுச்சூழல் குறித்தும் நம்முடைய விரிவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சசிகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன் சார். அதாவது பார்த்தீங்கன்னா, மலைகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, அதே போல் பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் நிலங்களின் மாநாடு, இயற்கை சார்ந்து சுற்றுச்சூழல் சார்ந்து நீங்கள் அதில் அதிக ஆர்வம் காட்டி வரீங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் சமூக அவலங்கள்லேருந்து பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் வந்து சீருகிற நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் விவகாரத்தில் அதிகமாக சீரவே இல்லையே, என்ன காரணம்? ஒருவேளை பிஜேபியோட பி டீம்னு சொல்கிறாங்களே, இந்த விஷயம் வந்து முதல்ல வந்து எல்லாரும் எதிர்பார்த்தது உங்கள்ட்ட தான் எல்லாமே எதிர்பார்த்தோம். இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் அதிகமாக சீரவே இல்லையே, என்ன காரணம்? இல்லை, அப்படிலாம் இல்லை. தொடர்ச்சியாக ஒரு கட்சி, நீங்களே சொல்லிட்டீங்க, தொடர்ச்சியாக ஒரு கட்சி இந்த சுற்றுச்சூழலை பற்றி ஒரு பெரிய அளவு மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருப்பதும், அதற்காக போராட்டங்கள் நடத்துவதும், அந்த வளங்களையெல்லாம் காப்பதற்காக மிகப்பெரிய அளவில் நீதிமன்ற கதவுகளை தட்டி அதற்காக வழக்குகளை ஆடி எல்லா இடத்துலையும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதில் நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கிறோம். பல சுற்றுச்சூழல் அமைப்புகள்லாம் இருக்காங்க, பூவுலகில் நண்பர்கள் இருக்காங்க, இந்த மாதிரி பல அமைப்புகள்லாம் இருக்காங்க, அமைப்புகள் இருக்காங்க. அரசியல் கட்சியாக ஒரு கட்சி அதற்காக ஒரு தனியாக ஒரு பாசறை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த இந்த தமிழக நிலம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாத்துக்காகவும் போராடக்கூடியவர்கள் அங்குள்ள சிறு சிறு அமைப்புகளோடு சேர்ந்து போராடக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்குது. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மலைகளுக்காக மாநாடு போட்டிருக்கோம், மரங்களுக்காக மாநாடு போட்டிருக்கோம், மேய்ச்சல் நிலங்களுக்காக மாநாடு போட்டவர்கள் இதை நாங்கள் விட்டு விடுவோமா? ஒரு கட்சி இப்போ நீங்கள் விழுங்கம் துறைமுகமாக இருக்கட்டும், இல்லை அதானி நடத்தக்கூடிய விழுங்கமாக இருக்கட்டும், இங்கே காட்டுப்பள்ளி துறைமுகமாக இருக்கட்டும், இது எல்லாமே சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய இடத்துல எல்லாம் நாம் தமிழர் கட்சி நின்று அதற்காக போராடி இருக்குது. சசுன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து கம்பெனி இன்றைக்கி வேடந்தாங்கலில் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் செய்கிறதுக்காக இருந்ததை தடுத்து நிறுத்தினது நாம் தமிழர் கட்சி. வழக்கு போட்டு இன்றைக்கி தடுத்து நிறுத்தியிருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி உங்களுடைய செயல்பாட்டில் வந்து யாருக்கும் இந்த மாற்றம் இருக்கிறது இல்லை. இந்த விஷயத்தில் வந்து முதல்ல குரல் இல்லை, இந்த விஷயம் ரொம்ப ஆபத்தானது. நான் சொல்கிறேன், நாங்களும் சொல்கிறோம், நான் தமிழர் கட்சி அது எல்லாமே எதிர்பார்த்தாங்க. ஏன் சீரல அப்படி கேள்வி இருக்கு. இல்லை, அதுதான் சொல்கிறேன். விஷயங்கள் எடுக்கும்போது அதை ஆராய்ந்து அதற்காக வேலைகளை அந்த பாசறை செய்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் அதை ஆதரிக்கிறோன்ற பேர் கிடையாது. நீங்கள் அதுக்காக காலதாமதம் எடுத்துருக்கலாமே தவிர, ஒரு நாள் 2 நாள் ஆகுமே தவிர, இதை நாங்கள் எப்போதும் ஆதரிக்க போகிறது கிடையாது நாம் தமிழர் கட்சி. ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை நீங்கள் வந்து தொடர்ச்சி உள்ளே வந்து குடைந்து நீங்கள் வந்து அதற்காக ஆய்வு செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயா மதிமுக சேர்ந்த வைகோ அவர்களும் போராடினால், அண்ணன் சீமான் அவர்களும் போராடி இன்றைக்கி அதை தடுத்து நிறுத்தியிருக்கோம். அதை செய்து நாம் தமிழர் கட்சியும் தான். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த ஆரவள்ளி மலைங்கிறது மிக முக்கியமான ஒரு அங்கம் வகிக்குது. எப்படி வந்து
பிரிகேட் என்ற நிறுவனத்துக்கு வந்து இங்கே ராம்சார் குறியீடு நடத்த கூடிய பள்ளிக்கரணை ஏரியை வந்து பாதியை வந்து கொடுத்து அவங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் கட்ட போகும்போது நாம் தமிழர் கட்சி எதிர்த்து குரல் கொடுத்ததோ, அறப்போர் இயக்கம் எதிர்த்து குரல் கொடுத்ததோ, அதை போல் அதை விட ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது இந்த ஆரோவில் மலைத்தொடர். அப்போ இது வந்து ஒட்டுமொத்தமாக 4-5 மாநிலங்களுக்கு இது வந்து உயிர் நாடியாகவும், அதற்காக காற்றை சுத்தப்படுத்துவதற்காகவும், இல்லை அந்த மழை நீரை உறிஞ்சி வைத்திருக்கூட, எப்படி நம்ம இங்கே சொல்கிறோம் இல்லையா, பள்ளிக்கரணை ஏரிய சதுப்பு நிலம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இயற்கையாக ஒரு அமைந்த ஒரு இடத்த வெள்ளம் வரும்போதும் அதை காத்து இருக்கக்கூடிய இடத்துல இதை செய்வது முற்றுமுழுதாக மோடி அரசை நாங்கள் வந்து இங்கே மட்டும் அவங்க செய்யலை. அதானிக்காக அவர்கள் ஒட்டுமொத்தமாக சத்தீஸ்கராக இருக்கட்டும், இல்லை ஆஸ்திரேலியா முதற்கொண்டு இவர்கள் போய் அங்கே வந்து காலை நீட்டி அங்கே இருக்கிற வளங்களெல்லாம் சுரண்ட போகும்போதும் நாம் தமிழர் கட்சி எதிர்த்து குரல் கொடுத்துருக்கு. இதை தான் மோடி அரசு எல்லா இடத்துலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன இங்கே வந்து அவங்க சாஃப்டாக செய்கிறாங்க. திமுகவின் பின்பலத்தை வைத்துக்கொண்டு அவர்களிடம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை மிரட்டி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அங்கெல்லாம் அவர்கள் கை ஓங்கி இருக்கிறதுனால அது பெரிய அளவில் செய்கிறாங்க. இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் பெரிய அளவில் மக்களோடு சேர்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்தனால அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கி வழக்குகள் போய் இன்றைக்கி தடுத்து நிறுத்த. மத்திய அரசு வந்து புதிய சுரங்கத்துக்கு தடை விதித்து இப்போ அதிரடி ஆணை பிறப்பிச்சிட்டாங்க. அதான் இது இவ்வளோ பெரிய பிரச்சனைனால, இல்லாட்டி அவங்க பண்ண மாட்டாங்க. அதுக்கும் வேறு ஒரு வழியாக அவங்க கொண்டு வருவாங்க. என்னென்னா சட்டத்தை வேறு மாதிரி மாற்றி ஏற்றுறதுக்கான வேலைகளை அவர்கள் செய்வார்கள். இதைத்தான் எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டெவலப்மெண்ட்டு வளர்ச்சியை நீங்கள் தடுக்கிறீங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. ஏன் 8 வழிச்சாலை போடுற அப்படின்னா, இது வளர்ச்சிப்பா, இந்த வளர்ச்சியை நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க, ஏன் ஸ்டெர்லைட் ஆலையை வேணாங்கிறீங்க. ஸ்டெர்லைட் ஆலை இல்லைன்னா காப்பருக்கு என்ன பண்ணுவீங்க? இந்திய நாடே காப்பருக்காக ஸ்தம்பிச்சு போயிடும். என்னாச்சு? 3 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. என்னாச்சு? இப்போ ஸ்தம்பிச்சு போயிட்டோமா? காப்பர் இல்லைனால நாடு ஏதாவது பின்னோக்கி போயிருச்சா? ஒன்றும் இல்லையே. அப்போ இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு இதை வந்து மக்களிடம் பூத்தக்கூடிய வேலையில செய்வாங்க. இன்றைக்கி அரசு என்ன அடுத்தடுத்து என்ன நிகழ்வு செய்யுன்னா, பாருங்கள் இவர்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் எப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள், இதனால் வந்து இந்த மலையை குறைஞ்சதுனால இது இவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்கும், தாதுக்கள் கிடச்சிருக்கும், அதை வைத்து இந்தியா பெரிய வல்லரசாயிரும், நாளை காலையிலே அது வல்லரசாயிரும், வல்லரசாயை தடுத்தது இவர்கள் தான் என்று சொல்லக்கூடிய வேலையை அவர் செய்வாங்க. அதுதான் பிஜேபி செய்து கொண்டிருக்கும். பிஜேபிக்கு செய்து கொண்டிருக்கிறதுக்கு பின்னாடி இருந்து பணத்தை கொண்டு வந்து கொட்டக்கூடிய வேலைகளை யார் செய்கிறாங்கன்னா, அதானி போல உள்ளவர்கள், அம்பானி போல் உள்ளவர்கள், இல்லை லாட்ரி இல்லை மார்டின் போனவர்கள், இல்லை பல தொழிலதிபர்கள் வந்து இன்றைக்கி கோவிட் டயத்தில் கோவிஷீல்டு விற்ற அவன் 100 கோடி ரூபா கொடுத்துருக்கான். இன்றைக்கி 6,640 கோடி வந்து இவர்கள் வந்து இதுவாகவே வாங்கியிருக்காங்க, பாண்டாவே வாங்கின ஒரே பெரிய கட்சி பிஜேபி. யார் வாங்கியிருக்கா? ₹1 நாங்கள் கை நீட்டி நாங்கள் காசாக தானே வாங்குகிறோம். நீங்கள் துளித்திட்டங்கிற பேரில் நாங்கள் வந்து உங்களிடம் நன்கொடை தானே வாங்குகிறோம். நீங்கள் செய்யக்கூடிய இதுக்கு நீங்கள் வந்து பாண்டா போய் பின்னாடி இருந்துட்டு லாபமாக வாங்குறது எப்படி? அது வேறு வகையாக நீங்கள் வாங்கலையான்னு கேட்குறேன். இல்லையே, எங்கேயுமே வாங்கலை. இப்போ இந்த கேள்வியை கேட்குறீங்களா? ஒரு கட்சி ஒரு இயக்கத்தை நடத்துவதற்கு பொருளாதாரம் என்பது ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த பொருளாதாரத்தை நீங்கள் எந்த வழியில் வாங்குவீங்கன்னா, விருப்பப்பட்டு கொடுக்கலாம். அந்த அடிப்படையில் கேட்குறேன். ஆமாம், இல்லை அதுதான் கேட்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா வேறு வகையான ரூபத்தில் அதை வாங்குவதற்கான முயற்சிகளை வந்து ஒரு கட்சியும் எடுக்க முடியல. அந்த முயற்சியை வந்து அதை தான் ஒட்டுமொத்தமாக பட்டியலை இட்டு போட்டாங்களா, எந்தெந்த கட்சி எவ்வளோ வாங்கியிருக்கு, திமுக எத்தனை கோடி வாங்கியிருக்கு, அதில் எங்கே நாம் தமிழரே காணமே. நீங்கள் இருந்தால் நீங்கள் தானே பட்டியலிட்டு போடணும். 1 கோடி வாங்கியிருக்காங்க, 5 கோடி வாங்கியிருக்காங்க, இதற்காக வாங்கினாங்க அப்படிங்கிற வெளிப்படையாக போடணும்ல. அப்போ சொல்லுவாங்கள்ல, பாண்டா அந்த கட்சிக்கு இவ்வளோ காசு கொடுத்துருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னு தானே போட்டிருக்காங்க. இல்லாட்டி இது வந்து மாதிரி தெரிஞ்சுக்க போகிறது இல்லையா. இப்போ 660 கோடிங்கிறது வந்து இது நேரடியாக கொடுக்கப்பட்டது. இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் அதிகமாக வாங்கப்பட்டதில் பிஜேபி தான் நம்பர் 1ல் இருக்குது. அப்போ இதெல்லாம் யாருக்கு கொடுக்குறா, எதற்காக கொடுக்குறாங்க? அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை இந்த கட்சி பூர்த்தி செய்து அதற்காக அவர்கள் பணமாக இங்கே வாங்கப்படுது தானே தவிர வேறு எதுக்காக கொடுக்கணும்? இந்த தேசிய கட்சிகளில் ஒரு விதமான அந்த வெளிப்படைத்தன்மை வந்து எப்படியாவது வந்துடுது வெளியில். இப்போ மாநில கட்சிகளில் இது போன்ற நன்கொடை வாங்குவதில்லை, அந்த வெளிப்படைத்தன்மை இருக்குதா? இல்லை, அதுதான். இப்போ நீங்கள் எல்லா கட்சிக்கும் சேர்த்து தான் அது வந்திருக்கு. திமுகவுக்கும் வந்திருக்கு, அதிமுகவுக்கும் வந்திருக்கு, பெரிய பெரிய கட்சிகள் எல்லாமே வாங்குதில்ல. அப்போ ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது, ஆட்சியில் இருக்குன்னா தனக்கு ஆட்சியில் வந்த மாநில கட்சிகளை சொல்ல, ஆட்சிக்கு வர துடிக்கின்ற மாநில கட்சிகள் இல்லை துடிக்கின்ற கட்சிகளாக இருந்தாலுமே அவர்களுக்காக நீங்கள் ஆட்சியில் இருந்தால் தானே உங்களுக்கான ஆதாயம் பெறுன்ட்டு அவ்வளோ பெரிய நீங்கள் பணத்தை முதல் கொடுப்பான். நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் நவரணும்ல. அப்போ ஒரு கட்சி வந்து ஆட்சியில் இருக்கும்போது தான் தனக்கான செல்வாக்கை பயன்படுத்த முடியும், தனக்கான வேலைகளை செய்து கொடுக்க முடியுங்கிற ஒரு இது போகும்போது தானே உங்களுக்கு இந்த மாதிரியான ஊழல் வர்றதுக்கான வாய்ப்பே அதிகமாகும். ஆட்சியில் வர துடிக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரியான வாய்ப்புகளுக்கே உங்களுக்கு இடம் இல்லைல்ல. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் நவர வேண்டிய தேவையே கிடையாது. கட்சி ஆட்சியில் இருக்கா, அதனால் எனக்கு லாபம் இருக்கா,
அதனால் அவன் வந்து தன்னிடம் வந்து ஒரு காரியமாகணும்னா அவன் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி செய்து கொடுக்குற வேலையை பிஜேபி செய்திருக்கு, திமுக அதிமுக செய்திருக்கு. அதனால் அவர்களிடம் விலை போகிறாங்க. இப்போ நீங்கள் லாட்ரி மாட்டுன்னே எடுத்துக்கிட்டாலும் எல்லா கட்சியும் காசு கொடுத்துருக்காரு. எதுக்கு எல்லா கட்சியும் காசு கொடுக்குறாரு? ஒரு கொள்கை சித்தாந்தம் பிடிச்சா கொடுக்குறாரு இல்லையே. இவரெல்லாம் நல்லது செஞ்சுட்டாங்களா கொடுக்குறாரு? அப்படி இல்லை. யார் வந்தாலும் துண்டை போட்டு வச்சுக்கோ, இவருக்கு கொஞ்சம் கொடுத்துக்கோ, அவருக்கு கொஞ்சம் கொடுத்துக்கோன்னு போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இல்லை, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை தனித்துவமாக இயங்குகிற நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தனித்து போட்டி அப்படின்பது தொண்டர்கள் மத்தியில் ஒரு விதமான சோறு ஏற்படுத்தாத? நான் உளவியல் ரீதியாகவும் கேட்குறேன், உணர்வு ரீதியாகவும் கேட்குறேன். உங்களோட பதில். இல்லை, நல்ல கேள்வி இது. எல்லாருக்குமே அந்த ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. என்ன அப்படின்னா, ஒரு கட்சிக்கு எப்போ சோறு வரும் அப்படின்னா, தன் தொண்டனை ஏமாற்றக்கூடிய இடத்துல, தன் தொண்டனை வந்து அவமானப்படுத்தக்கூடிய நேரத்தில், தன் தொண்டனை வந்து தவறாக ஒரு இடத்துல கொண்டு போய் பயன்படுத்துகிறாங்க. அவன் வந்த நோக்கம் வேறு, அவனை இழுத்து போகும் நோக்கம் வேறு. இதெல்லாம் தான் ஒரு மனிதனை வந்து சோர்வடைய செய்யும். ஒரு கொள்கை பிடிப்போட ஒரு தத்துவத்தோடு நிற்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கு நீங்கள் 16 நீங்கள் கலைஞர் எப்போ ஆட்சிக்கு வந்த, திமுக எப்போ ஆட்சிக்கு வந்துச்சு? எடுத்தோடனே ஆட்சிக்கு வரலையே. அதுக்கே 18 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ அந்த நெஞ்சுரத்தோடு அந்த திராவிடம், தமிழர், தமிழர்களுக்காக நாடு, ஹிந்தி வர வேண்டாம், ஹிந்தி ஒழிப்பு வேண்டும், அதில் கரெக்டாக இருந்தாங்க. அப்போ ஆரம்பிக்கும் போது அதில் இங்கே உள்ள தமிழர்கள்லாம் மீறு கொண்டு நின்று எப்படியா இருந்தாலும் இது வெல்லணும். அந்த கூட்டத்தை விட அதிக வலுவான கூட்டத்தை அண்ணன் சீமான் அவர்கள் சேர்த்து வச்சிருக்கார். அந்த கூட்டம் தான் இன்றைக்கி வீரியம் அளிக்குது. நாங்கள் வந்து இந்த பணத்துக்காகவோ, இந்த இடத்துல வந்து எங்களுக்கு அதிகாரம் வேணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த கட்சியில் சேர்ந்து இணையலை. எங்கள் இனம் செத்து போச்சு. எல்லாம் கையெது நிலையில் நின்னோம். ஐயோ இவ்வளோ பேர் சாகுறானே, இவனை யாராவது போய் காப்பாற்ற மாட்டாங்களா? வாங்க இவர் போய் நிற்போம், அவரோட போய் நிற்போம், இவர்கிட்ட கெஞ்சி சொல்லுவோம், இவர் போய் சொன்னால் நடக்கும், அவர் போய் சொன்னால் நடக்கும்னு இப்படி ஏங்கி நின்ன கூட்டம் நாமளே ஒரு பெரிய இயக்கமாக மாறி இந்த இயக்கத்தை நடத்துவோன்னு சொல்லி வந்தது தான் இந்த கூட்டம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு நாங்கள் வந்து நாளைக்கு ஒரு எம்எல்ஏ ஆகணும், நாளைக்கு ஒரு எம்பி ஆகணும், இந்த கனவுகள், இந்த எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னா தான் இந்த சோர்வு வரும். எங்களுக்கு அந்த சோர்வு நாங்கள் சரியானவற்றை செஞ்சு கொண்டிருக்கோம். இன்றைக்கும் ஒரு மன நிறைவு இருக்குது. இன்றைக்கி போய் என் பேர் வந்து வாகனத்தில் இல்லை, போக்குவரத்தில் இல்லை, தமிழ்நாடுன்னு பேர் இல்லை, அப்படி போய் நின்று போராடி அதை பெற்றுக் கொடுக்கும்போது அதில் ஒரு மன திருப்தி இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் 100 எம்எல்ஏ ஆகலாம், இல்லை எம்பி ஆனாலும் கிடைக்காது. அதை அண்ணன் சீமான் அவர்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கார். அதை விட ரொம்ப முக்கியமாக எங்களை எந்த இடத்துலையும் அவர் தலைகுனிய வைக்கலை. அதனால தான் இந்த தொண்டை நினைக்குமே சோறு அடைய மாட்டான். நான் நாளைக்கு போய் கூட்டணியோட போய் நின்று இன்னொரு கட்சிக்கு, ஊழல் செய்த கட்சிக்கு போய் நான் கும்பிடு போட்டு இந்த தடவை எங்களுக்கு வாக்கு போட்டிருக்கோன்னு சொல்ல வச்சுட்டாருன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு இந்த கூட்டம் கலைஞ்சிரும், நிற்காது. இன்றைக்கி அந்த இடத்துக்கே அண்ணன் எங்களை நவத்தலைல்ல. ₹1 யாருக்கிட்டையும் போய் பாக்கெட்லேருந்து ₹500 காசை கொடுத்து எனக்கு வாக்கு போட்டுரு அம்மா அப்படின்னு சொல்ல வச்சாதான் எனக்கு வந்து அது குற்ற உணர்ச்சி ஆகும். நான் அந்த இடத்துல வந்து நகர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஆனால் எந்த இடத்துலையுமே அதை செய்ய வைக்கலைல்ல. இந்த சாதியை பார்த்து இந்த இடத்துல ஓட்டு போடுறான்னு யாரையும் சொல்ல வைக்கலைல்ல. அப்போ எந்த சமூக நீதியை பேசிக்கொண்டு இயக்கத்தை ஆரம்பித்து கொண்டு இருக்கிற திராவிட இயக்கமே சொல்ல தயங்குகிற இடத்துல சாதி வாக்கு போட்டால் எனக்கு தீட்டுடா, எனக்கு போடாதான்னு சொல்லி எங்களை வளர்த்து கொண்டு போகிறார்ல, அதுதானே ரொம்ப முக்கியம். அதை தானே இந்த மண்ணின் மக்கள் நம்பி நிற்கிறான். அப்படி ஒரு தலைவன் இருக்கிறான்டா, எங்களை எந்த இடத்துலையும் வந்து தலைகுனிய நீ உடலடா, எந்த இடத்துலையும் வந்து யாருக்காகவும் எங்களோட இதை மாற்றிக்கொள்ள உடலடா, எல்லாரிடையும் கருத்தியலாக வாதம் வைக்கிறதுக்கு சரியானவற்றை சொல்லி கொடுத்துருக்காராங்கிற ஒரு இது இருக்குல்ல, அதுதான் எங்களை இயக்கி கொண்டு போகுது. பல்வேறு பிரச்சனை எடுத்து நீங்கள் முன்னெடுக்கிற களப்பணி, அதற்கான வந்து வரவேற்பு, இதெல்லாம் ஒரு பக்கம் அமோகமாக இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் வந்து பிஜேபியோடைய பிடிஎம், ஆர்எஸ்எஸ்னுடைய செல்ல குழந்தை அப்படின்னு சொல்கிற அந்த விமர்சனங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க, எப்படி எடுத்துக்கிறீங்க? ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு அபத்தமாக தான் பார்க்குறேன். அது வந்து எந்த பொருளும் இல்லாமல், எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கான ஒரு அடிப்படை காரணங்கள் இல்லாமல், அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இருக்குது. நீங்கள் போகிற போக்கில் ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போகிறது இருக்குல்ல, ஒரு பொய்யை நீங்கள் பல தடவை சொல்லிக்கிட்டே இருந்தால் அது உண்மைன்னு எல்லா இடத்துலையும் பரவுங்கிற மாதிரி, எந்த இடத்துலையும் நீங்களே சொல்லுங்களேன், இது ஒரு சொன்னார், அதுக்கு ஒரு ஆதாரம் சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு வலுவான ஆதாரம் ஏதாவது சொல்லி. இந்த மாதிரி பேசுகிறவங்க வந்து நெருப்பு இல்லாமல் புகையாது. ஏன்னா அவங்க வந்து சரியான ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டாங்க. ஆதாரத்தை கொண்டு வந்து வைக்க மாட்டாங்களே இல்லையா? அல்ல, அப்படிலாம் வர கடுமையான விமர்சனத்துக்கு அந்த நேரத்தில் நீங்கள் எதிர்வினை ஆற்றுறது மட்டும் இல்லை, உங்கள் தரப்பு நியாயத்தையும் நீங்கள் வந்து சொல்லியிருந்தாலும் அது மக்கள் மத்தியில் வந்து இன்னும் போய் சேரலையோ அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. அது வந்து ஊடகத்தின் வலிமை, பணத்தின் வலிமை, இவர்கள் ஆண்டு இந்த 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 கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்கிறதுக்கு வந்து நேரம் ஆகும், காலதாமம் ஆகும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, திராவிடம் என்ற ஒரு செல்ல இருந்தால் எல்லாமே உருவாகுது. இங்கே இப்போ நாம் தமிழர் கட்சியை தாண்டி மித்த கட்சியில் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து தான் உருவாகி வருது.
நீங்கள் திராவிடம்லேருந்து அதிமுக வருது, திமுகலேருந்து மதிமுக வருது, இன்றைக்கி பாமக சுக்குநூறாக உடைக்கப்பட்டு இருக்கிறதுக்கும் இந்த திராவிடம் தான் காரணம். அப்போ ஒரு இடத்துலேருந்து இப்போ புறப்பட்ட எல்லாருமே இவ்வளோ பெரிய கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஒரு வலுவான கட்டமைப்பை இந்த இந்த 60-70 ஆண்டு காலத்தில் இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதை தாண்டி ஒரு கருத்தியல் சித்தாந்தம் இந்த இடத்துல வரணுன்னா ரொம்ப கஷ்டமானது தான். ஏன் அப்படின்னா ஒரு பண பலம் வலிமை இருக்கணும், இல்லை ஊடக வலிமை இருக்கணும், இல்லை இவங்களுக்காக ஒரு பெரியார் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்து தமிழர் இயக்கம், திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணி வேரூன்றி நிற்கிறாங்க. இப்போ இதை போய் நீங்கள் தகர்த்து இதிலேருந்து நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா இட் வில் டேக் சம் டைம், ஒரு காலம் எடுக்கும். அந்த காலம்தான் இந்த இந்த எங்களோட பயணம் இருக்கிறது. அப்போ உடனே இது நடக்குமா, உடனே மக்கள் இடத்துல நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு தடவை போய் சசிகலா பார்த்துட்டு இருந்தால் பாருங்கள், சசிகலா பார்த்துட்டேன் இது சசிகலா டீம் அப்படின்னு ஒரு இதை க்ரியேட் பண்ணுவாங்க. அடுத்து போய் பாருங்கள் இவர் வந்து எங்கே சாதாரண ஒரு இடத்துல நின்று தமிழிசையோட பேசிக்கிட்டு இருந்தால் பிஜேபி பி டீம் அப்படின்றாங்க. அப்போ ஒரு உருவாக்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிற அவங்களுக்கு எளிமையாக இருக்குது. உடனடியாக அவங்க ஊடக பலம் இருக்குது, கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்குது, கிராமந்தோறும் கட்டமைப்பு உருவாக்கி வச்சுட்டாங்க. போகுது. இதை உடைக்கணும் என்றால் மெல்ல மெல்ல தான் அது போகணும். அதுக்கான காலம் எடுக்குது. அதை நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக செய்து கொண்டு தான் இருக்குது. அதில் ஒரு கருத்தியல் தான் இன்றைக்கி பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சும்மா போகிற போக்கில் சொல்கிறோம். அதை அவர்கள் சொல்ல மாட்டாங்க, அது கூட இருக்கிற எல்லாரையும் வச்சு சொல்ல வைப்பாங்க. அவர்கள்ட்ட நீங்கள் போயிட்டு என்ன நியாயம்னு கேட்டிங்கன்னா, பாரதி விழாவில் போய் பேசிட்டாரு, அப்புறம் ரங்கராஜ் பாண்டேயோட பேசிட்டாரு, இப்படி தான் வருமே தவிர எந்த இடத்துலையும் இவர்கள் கருத்தியலாக இவர்களோடு நிற்கிறாங்க, இந்த கருத்தியலை எடுத்து பேசிட்டாங்க, ஆரியம் என்ன சொல்லுகிறதோ அதை இவர்கள் வழிமொழிகிறாங்க, ஆரியத்தை பின்பற்றாருங்கள், ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்கள். அப்போ இந்த சனாதானத்தை தூக்கி பிடிக்கிறாங்க சொல்லுங்கள். இல்லை பாஜகவுடன் கூட்டணி வைத்து விட்டார்கள், இவரோட சீட்டு பேரம் பேசிட்டாங்க, அதனால் வந்து இவங்க பாஜகவோட பி டீமு, ஏதாவது ஒன்று அந்த மாதிரி சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணால் ஓகே, பதில் சொல்லலாம். ஒரு நீண்ட நாள் போராட்டம் என்பது ஒரு பக்கம், அதுக்கு பிறகு கிடைக்கிற வெற்றி அது ஒரு பக்கம் இருந்தால் கூட, முதல் தேர்தல் சுதந்திரம் அடைந்த முதல் தேர்தல், அதாவது உரிய பிரதிநிதித்துவம் இல்லை, ஒரு பெரும்பான்மை சமூகம் வந்து பாதிக்கப்பட்டது. உடனடியாக கட்சியை தொடங்கி ராமசாமி படையாச்சி அவர்களும் மாணிக்க நாயக்கரும் பார்த்திங்கன்னா கோயங்காவை நிப்பாட்டுறாங்க. கோயங்கா நிப்பாட்டுற பொழுது சாதாரணமான ஒரு எளிமையான ஒரு திருக்குறள் முனுசாமி என்பவரை திண்டிவனம் பார்லிமெண்ட் தொகுதி நிறுத்தி கோயங்கா மேலேருந்து உணவு பட்டத்தை போடுறாரு. திருக்குறள் முனுசாமியிலிருந்து அவர்கிட்ட இருந்தது என்னென்னா 1.25 திருக்குறள் மட்டும்தான். ஆனால் அந்த திருக்குறள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி இன்றைக்கி திண்டிவனம் பார்லிமெண்ட்டுங்கிறது பெரிய பார்லிமெண்ட், அதை வீழ்த்துறாரு. சாதாரணமான ஒரு சாமானியர் அவர் கோயங்கா வந்து அதிர்ச்சி ஆகிறார். நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படி. வாக்காளரோட வலிமை மட்டும் இல்லை, அந்த பணநாயகத்துக்கு விலை போகாமல் ஜனநாயகத்தை வந்து காக்கக்கூடிய அந்த மக்களை தயார்படுத்தி வைத்திருந்த விதம் அது. எப்படிலாம் எதிர்கொண்டு அந்த வெற்றி தமிழர்களுக்கான வெற்றின்னு சொல்லுவாங்க. அந்த வெற்றியை பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எடுத்து ரொம்ப நீண்ட நாள் போராட்டங்கள் இருக்குல்ல, அந்த நீண்ட நாள் போராட்டங்கிறது திட்டமிடல், செயல் வடிவம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீரியம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து களத்தில் பிரதிபலிக்கிறப்ப அந்த போல வெற்றியை வந்து நீங்களும் பெறலாம். ரொம்ப நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க களத்தில், ஆனால் வந்து அந்த வெற்றியோட வந்து ஒப்பிட பொழுது அதுக்கு முன்பு அது மாதிரி வெற்றி இல்லை, அதற்கு பின்பு அதே போல் வெற்றி இல்லைன்னு இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை அதான் உங்களுடைய பார்வை? இல்லை அதான் 2016 தான் நாங்கள் தேர்தல் இதில் வர்றோம், தேர்தல் பாதைக்கு. அப்போ தான் 2010 2009 அதை நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க. 2010 அதிமுகவை நீங்கள் ஆதரிச்சு பேசிட்டீங்க. அது வந்து இயக்கமாக இருக்கும்போது கம்யூனிசம் இருந்தாலும் கம்யூனிஸ்டுக்கும் வாக்கு கேட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது அது வந்து தேர்தல் பதவிக்கு இல்லை. 2014 தான் முதல் சட்டமன்ற வேட்பாளராக எல்லாரும் 234 தொகுதியிலையும் நாங்கள் அன்றைக்கி தான் நிறுத்துகிறோம். அன்றைக்கி தான் தேர்தலுக்காக ஒரு சின்னம் வாங்கி தேர்தல் பாதையில் வர்றோம். அப்போ 2016 எங்களுக்கு எந்த சின்னமும் ஒரு சின்னம் கொடுக்குறாங்க, மெழுகுவர்த்தி சின்னம். அதுக்கப்புறம் 2019 விவசாய சின்னம், அதுக்கப்புறமா 2021 விவசாய சின்னம் வருது, அப்புறம் மைக்கு சின்னம் வருது. இப்படி மாறி மாறி ஒரு இடத்துலையும் எங்களுக்கு சின்னங்கள் மாறப்பட்டிருக்கு. இன்றைக்கி தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக எங்களுக்கு சின்னம் ஒதுக்கீடுபடுது. அப்போ இனி வரும் காலங்களில் எங்களோட வேலைப்பாடுகள், எங்களோட திட்டங்கள், என்னோட தேர்தல் யுக்திகள் எல்லாமே மாறுபட்டு இருக்கும். மக்களிடம் சின்னமும் நேரடியாக போய் சென்றடைஞ்சிருச்சு. அதனால எங்களுக்கான ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இனி நீங்கள் சொல்ல போகிற எல்லா ஆருடங்களும் பழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 2026 தேர்தல் இருக்குது. நிறுத்த போகிற வேட்பாளர்கள் வெற்றி பெறுறதாக வியூகங்கள் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கிற மாநிலம்
புதுச்சேரியுடைய முதலமைச்சர் ரங்கசாமி ஒரு மாதத்திலேயே கட்சி ஆரம்பித்து வெற்றி பெற்றார். அவர் கட்சி ஏற்கனவே இருந்தாரு, ஒரு காங்கிரஸ்ல இல்ல, பயணிச்சாரு, அவரு தொடர்ச்சியாக தலைமை அவர் அவர் தலைமையில ஒரு கட்சி ஆமா. என்ஆர் காங்கிரஸ் இருந்தாலுமே ஆரம்பிச்சு. அவருக்கு ஒரு அடித்தளம் இருந்துச்சுல. எம்ஜிஆர் கண்டிப்பா. அவர்களை வந்து நீங்கள் வந்து உடனடியா கட்சி ஆரம்பிச்சா ஜெயிச்சான்னு சொல்ல முடியாது. அவரு பல ஆண்டு காலம் காலம். அவர் காலம் எடுத்துக்கிட்டார். அதுதான் சொல்றேன். காலம் எடுத்துக்கிட்டார். அந்த அது போல தான் என்ஆர் காங்கிரஸுமே சரி. அவர் வந்து காங்கிரஸில் தொடர்ச்சியாக பயணம் பண்ணிருக்கார். அவர் ரொம்ப அறிமுகப்பட்ட இதுல அது ஒரு சிறிய இடம். காங்கிரஸ் பாண்டிச்சேரியில் ஜெயிச்சுங்கிறது ஒரு சின்ன இடம். 2000, 8000, 10,000 வாக்குகள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன சட்டமன்ற இது இருந்தது. அதனால அது சாத்தியமானுச்சு. அதில் நீங்கள் சொல்ல வேணும்னா அரவிந்த் கெஜ்ரிவாலை சொல்லலாம். அவர் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை டெல்லியில் கொண்டு வந்து இருக்கிறார். அதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தவர் ஐயா அண்ணா ஹசாரே. அண்ணா ஹசாரே ஒரு பெரிய ஊந்துகோலாக இருந்தார். அவர் வந்து அந்த மாற்றத்துக்காக அந்த அவரோட உண்ணாவிரதம் எல்லாம் பெரிய இது இருந்துச்சு. அப்படியான காலங்கள் கனிந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் 2026 இருக்குது. அதுக்கு என்னென்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த கட்டமைப்பு வந்து ரொம்ப வேரூன்றி நிற்கிறதுனால அதுக்கான வாய்ப்புகள் காலதாமமாகிக்கொண்டே இருக்குது. ஆரவள்ளி மலைத்தொடர் புதிய சுரங்கம் அமைக்க மத்திய அரசு தடை விதித்து இருந்தாலும் எதிர்காலத்தில் இப்போ நாட்டில் இருக்கிற பல மலைத்தொடர்கள் அங்கெல்லாம் சீட்டு நடக்கிறப்ப உடனடியாக போய் நீங்கள் சேர ஆரம்பிப்பீங்களா? ஆமாம், எங்களோட கருத்துக்கள் நான் தான் திருப்பி சொல்கிறேன்னே, எங்களுக்கு எந்த உயிர் போனாலும் இங்கு எங்களுக்கு கண்ணீர் வரும். அப்படி தான். நீங்கள் வந்து அது பாலஸ்தீனில் இருக்கலாம், இல்லை நீங்கள் பங்களாதேஷில் இருக்கலாம், என்னவா இருந்தாலும் எங்களுக்கான அதுக்கான அநீதி நடக்கும்போது அந்த இடத்துல நீதியை பெற்றுத்தருவதற்காக நாம் தமிழர் கட்சி குரல் கொடுக்கும். அதை விட ரொம்ப அதிகமாக இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு அதை கொடுக்க வேண்டும் என்பதில் நாம் தமிழர் கட்சி உறுதியாக இருக்குது. அது வந்து நீங்கள் கேரளாவில் பண்ணாலும் தவறு தான். ஆனால் கேரளாவில் ஒரு பிடி மண் அள்ள முடியாது. அவன் கரெக்டாக இருக்கான். அவன் வந்து அந்த நிலத்தை வந்து சரியாக பாதுகாக்க வேண்டும், அந்த வளங்களை எல்லாம் அடுத்து வரவுள்ள தலைமுறைக்கு வைத்து விட்டு செல்ல வேண்டும்ல உறுதியாக இருக்கான். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மோடி மாதிரியா இருக்க அதானிக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய அரசுகள் அவர்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே பல ரெட்டிகள் இருக்காங்க, பல மணல் மாஃபியாக்கள் இருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் எடுத்து கொடுப்பது போல் இவர்களும் அந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு நாம் தமிழர் கட்சி எப்போதுமே முட்டுக்கட்டையாக தான் இருக்கும். அதை வந்து செய்ய விடாது. எங்களுக்குனால் ஆன சக்தியை பயன்படுத்தி அதை தடுத்து நிறுத்துவோம். அது வந்து வழக்கு போடுறதா இருக்கட்டும், இல்லை போராட்டங்களாக இருக்கட்டும், நிறுத்தி அதை தடை செய்கிறதுக்கு எல்லா விதமான வேலைகளையும் செய்வோம். இப்போ இங்கே மணல் கடத்துறதை நிறுத்துறதா இருக்கட்டும், இல்லை குவாரிகளை தடுத்து நிறுத்தம், பல குவாரிகளை நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி தடுத்து நிறுத்தியிருக்கு. அதுக்காக வழக்குகள் போட்டு அதை வந்து முற்றுமுழுதாக இது பண்ணியிருக்கோம், நிறுத்தியிருக்கோம். அப்படி இந்த ஆரோவில்ல மலைக்கும் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக பாடுபடும். அந்நிகழ்ச்சி பங்கேற்று பல கருத்துக்களை தெரிவித்து மிக இதயங்கணிந்து இடையே மிக்க நன்றி.